இன்றைக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முதல்வர் ஸ்டாலினுக்கு மகனை துணை முதல்வர் ஆக்குவதில் தான் கவலை இருப்பதாகவும் அவர் மக்களை பற்றி கவலைப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியிலே இதை கொடுத்திருக்காங்க திமுக. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு 4வது ஆட்சியில இருக்காங்க. இது வரைக்கும் அவர்களுடைய எந்த ஒரு கோரிக்கையும் செவி சாய்க்கல. அதனாலதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு டிபிஐ வளாகத்துல பணி நியமனம் கேட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கம், மருத்துவர்கள் ஒரு பக்கம், நர்ஸ் செவிலியர்கள் ஒரு பக்கம் என்று அதே மாதிரி எல்லா துறையிலுமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இன்றைக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும். இன்னைக்கு தயவு செஞ்சு நான் இதை நீங்க பதிய வைக்கணும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சாலைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? சாலைகள் எல்லாம் நீங்க 2 வீலர்ல போறீங்க, இதே பிரஸ் பீப்புள் எல்லாம் சென்னை முழுக்க குண்டும் குழியுமாக யாருமே பயணிக்க முடியாத அளவு எல்லா சாலையுமே இன்னைக்கு மோசமா இருக்கு. ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின்ன்றீங்க, ஒரு பக்கம் பாதாள சாக்கடைங்கிறீங்க, ஒரு பக்கம் ரெயின் வாட்டருக்குங்கிறீங்க. இப்படியே பள்ள நோண்டி நோண்டி வச்சுட்டு எதையும் உள்ளன எப்படி மக்கள் பயணிப்பாங்க? உண்மையில நான் சொல்றேன், நம்ம மக்கள் மாதிரி ஒரு மக்கள் உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு தங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். அதனால நிச்சயமாக சாலைகளை சரி செய்யணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.